வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு மம்தா பானர்ஜி கடிதம். நீட் விலக்கு மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். கள்ளசாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் பிரேமலதா விஜயகாந்த் மனு. தமிழ்நாட்டிற்கு தற்போது நல்ல தலைவர்கள் தேவை. தவேக தலைவர் விஜய் பேச்சு. கர்நாடகாவில் கோர விபத்து. 2 குழந்தைகள் உட்பட 13 பேர் உயிரிழப்பு. மாமல்லபுரத்தில் ரவுடி சீர்காழி சத்யாவை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த போலீஸ். ஒரு கை துப்பாக்கி ஆயுதங்களை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. இனி விரிவான செய்திகளை காணலாம். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு மேற்கு வங்காள முதல் மந்திரி மம்தா பானர்ஜி கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு வங்காள முதல் மந்திரி மம்தா பானர்ஜி பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் தற்போதைய தேர்வு முறையை மாநில அரசு மீண்டும் நடத்த வேண்டும் எனவும் நடந்து முடிந்த நீட் தேர்வு பெரும் ஊழலுக்கு வழிவகுத்தது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் நீட் தேர்வு பணக்காரர்களுக்கு மட்டுமே பயனளிக்கிறது. அதே நேரத்தில் ஏழை மற்றும் நடுத்தர வகுப்பை சேர்ந்த திறமையான மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவதாகவும் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தொடர்ந்து எதிர்த்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து பேசினார். அப்போது நீட் தேர்வை கைவிடும் வகையில் மருத்துவ ஆணைய சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற ஒருமனதாக வலியுறுத்தியதாகவும் நீட் தேர்வை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தொடர்ந்து எதிர்த்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் நீட் தேர்வு முறைகேடு நீட் விலக்கு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். கள்ளச்சாராயம் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி ஆளுநரிடம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மனு அளித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர்.என். ரவியை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து பேசியுள்ளார். அப்போது கள்ளச்சாராயம் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி 11 கோரிக்கைகள் அடங்கிய மனு அளித்துள்ளார். ஏற்கனவே கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கவர்னரை சந்தித்து மனு அளித்துள்ள நிலையில் தற்போது தேமுதிக சார்பாக மனு அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிற்கு தற்போது நல்ல தலைவர்கள் தேவை என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் பொது தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக 2 கட்டங்களாக பரிசுகளை வழங்கினார். இந்நிலையில் முதற்கட்டமாக இன்று திருவான்மியூரில் மாணவர்களுக்கு பாராட்டு விழா தொடங்கியுள்ளது. இவ்விழாவிற்கு வந்த விஜய் 4 நெறி மாணவர் சின்னத்துரை அருகில் அமர்ந்தார். பின்னர் விழாவில் பேசிய அவர், தமிழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்கள், பொறியாளர்கள் உள்ளனர். தமிழ்நாட்டிற்கு தற்போது நல்ல தலைவர்கள் தேவை என்ற அவர், அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் துறை ரீதியாகவும் நல்ல தலைவர்கள் தேவை என்றும் துறையை தேர்ந்தெடுப்பது போல் அரசியலையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என பேசினார். கோவை, ஈரோடு, மதுரை உள்ளிட்ட 21 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள், தங்க மோதிரம் மற்றும் வைர கம்மல் வழங்கி வருகிறார். இந்த நிகழ்வில் 750 மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உள்பட 3500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உதவி ஆணையர் தலைமையில் 30 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்று மாலை 6 மணி வரை இவ்விழா நடைபெற உள்ள நிலையில் இதில் கலந்து கொள்பவர்களுக்கு மதியம் அறுசுவை சைவ விருந்து தயார் செய்யப்பட்டுள்ளது. டெல்லி விமான நிலையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். டெல்லியில் கனமழை பெய்து வருகிறது. இரவு முழுவதும் பெய்த தொடர் கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் டெல்லி நகரம் முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லி விமான நிலையத்தின் டெர்மினல் 1 மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது. கனமழை காரணமாக மேற்கூரை இடிந்து விழுந்ததில் நிறுத்தி வைத்திருந்த கார்கள் பலத்த சேதம் அடைந்தன. இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி 3 உயிரிழந்தனர். மேலும் 5 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேற்கூரை இடிந்து விழுந்ததால் டெர்மினல் 1 தற்காலிகமாக சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. நீட் தேர்வு ரத்து குறித்து 2 முறை சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றியும் ஜனாதிபதி அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் தரவில்லை என வேல்முருகன் தெரிவித்துள்ளார்.
தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் நீட் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக சட்டப்பேரவையில் ஏற்கனவே 2 முறை சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றியுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் ஜனாதிபதி அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் தரவில்லை எனவும் தெரிவித்தார். கர்நாடகாவில் நடந்த கோர விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். புனே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கொண்டேனஹள்ளி கிராஸ் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது டெம்போ வேன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இடிபாடுகளில் சிக்கிய உடல்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுள்ளனர். வேனில் சென்ற மேலும் 3 பேர் காயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குலதெய்வ வழிபாட்டுக்கு சென்று திரும்பிய போது இந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மதுரையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி பங்கேற்றார். மதுரையில் உள்ள தனியார் மஹாலில் முனியசாமி என்பவரின் 75வது பிறந்த நாள் விழாவையொட்டி திராவிட கழக தலைவர் வீரமணி தலைமையில் விறகு முதல் விமானம் வரை என்னும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. பின்னர் வீரமணி செய்தியாளர்கள் சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியில் இருந்து மீள கள்ளசாராய விவகாரத்தை எதிரணி பயன்படுத்துகிறார்கள் என்று அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அவர்களை பொறுத்தவரையில் என்னென்ன செய்ய முடியுமோ அதை அத்தனையும் செய்திருக்கிறார்கள். அதிகாரிகள் பல நேரங்களில் தவறெடுத்த அதிகாரிகள் காரணமாக அந்த நிலைமை அங்கே ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்த உடனே இன்னும் வேறு ஏதாவது சிக்கல்கள் இருக்கிறதா என்பதற்காக ஒரு தனி நீதிபதியையும் நல்ல அளவிற்கு நியமித்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் உடனடியாக இந்த செய்தி வந்தவுடனே அமைச்சர்களை அனுப்பியிருக்கிறார்கள். உடனடியாக என்னென்ன செய்ய முடியுமோ அதை 24 மணி நேரத்தில் முதலமைச்சர் மின்னல் வேகத்தில் அவைகளையெல்லாம் செய்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த பிரச்சனையை தங்களுக்கு ஏற்பட்ட 40க்கும் 40 என்ற மிகப்பெரிய தோல்வியிலிருந்து எப்படி மீளுவது என்று தத்தளித்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த வெள்ளத்தில் மூழ்கி தத்தளித்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு ஒரு சின்ன கட்டை கிடைத்தால் அதையே தங்களுக்கு தெப்பமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி இதை அளவுக்கு அதிகமாக அரசியலாக்குகிறார்கள். பீகாரை போல தமிழகத்திலும் முதலமைச்சர் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என வேலூரில் தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் H. ராஜா தெரிவித்தார். வேலூரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் நாடாளுமன்ற தொகுதி ஆய்வு கூட்டம் பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் H. ராஜா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பாஜக மாவட்ட தலைவர் மனோகரன், மாநில செயலாளர் வெங்கடேசன் மற்றும் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மற்றும் பாபு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் H. ராஜா இவ்வாறு தெரிவித்தார். எதிர்கட்சிகளுடைய குரல் வலையை நெரிப்பது போல் சபாநாயகர் அவர்கள் நடந்து கொள்வது ஜனநாயக மரபுகளுக்கு எதிராக. ஆகவே முதலமைச்சர் அன்னைக்கு முதல் நாள் சட்டமன்றத்தில் சொன்னது மாதிரி, நான் ஒன்றும் ஓடி ஒழியலைன்னா, இப்போ ஓடி ஒளிஞ்சிருக்கீங்க, சட்டமன்றத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கீங்க. ஏன்னா எதிர்கட்சியில் அங்கே இல்லாமல் எல்லாரையும் வெளியேற்றி விட்டு நீங்கள் இப்போ ஒளிஞ்சுன்னு இருக்கிற இடம் சட்டமன்றம் அப்படி இருக்கு. கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உயிரிழந்த நபர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்குவது கள்ளசாராயத்தை ஊக்குவிக்கும் செயல் என மாமக துணை பொதுச் செயலாளர் யாகூப் தெரிவித்துள்ளார். தாம்பரம் மாநகராட்சி செம்பாக்கத்தில் உள்ள தனியார் அரங்கில் மனிதநேய மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் யாகூப் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த துறையினுடைய அமைச்சர் கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிறகு வெளியில் வந்தால் அவர் தொழில் செய்வதற்கு 50,000 ரூபா வழங்கப்படும் என்று சொல்லியிருப்பதும் ஒரு நகைப்புக்குரியதாக இன்றைக்கு மாறியிருக்கின்றது. இந்த நாட்டின் அந்நிய செலவாணியை இந்த நாட்டுக்கு கொடுக்கின்ற இந்தியர்கள் துபாயில் மரணமடைந்தால் அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாயும், இந்த வருடத்தில் மட்டும் 5 லட்சம் கோடி ரூபாயை வருமானம் ஈட்டித்தந்த வெளிநாட்டில் எத்தனையோ பேர் மடிந்திருக்கின்றார்கள், செத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உதவாத தமிழக அரசு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் செத்தவர்களை மட்டும் இரக்கங்காட்டி அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயை வழங்கி ஊக்குவிப்பது கள்ளச்சாராயத்தை ஊக்குவிப்பதற்கு சமமாக இருக்கின்றது.
தமிழகத்தில் இல்லம் தேடி கல்வி என்பது மாறி இல்லம் தேடி சாராயம் என்ற நிலைக்கு வந்துவிட்டதாக எவிடன்ஸ் அமைப்பின் இயக்குனர் கதிர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் சம்பவம் தொடர்பாக நேரடி கள ஆய்வு மேற்கொண்ட எவிடன்ஸ் அமைப்பின் இயக்குனர் கதிர் நரிமேடு பகுதியில் உள்ள தனது அலுவலகத்தில் கள ஆய்வு அறிக்கை வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், விஷச்சாராயம் மரண சம்பவம் குறித்து விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரணை நடத்தினால் மட்டுமே உண்மை வெளிவரும் என கதிர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், வீட்டில் கலாச்சாரம் வைக்கிற இல்லம் தேடி கல்வி என்கிற நிலையை மாறி இல்லம் தேடி சாராயம் என்கிற நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கின்ற வேதனையை நான் பகிர்ந்துக்கிறேன். இல்லம் தேடி கல்வி என்கிறது நம்முடைய கலாச்சாரம். இல்லம் தேடி சாராயம் இன்னைக்கு சாராய கடைக்கு நம்ம போயிட்டு இருந்தது, வீட்டுக்கே சாராயம் வருது. இது எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்க. சென்னை கந்தன்சாவடியில் பெண்களுக்கு இலவசமாக பேட்டரி வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை கந்தன்சாவடியில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனம் சார்பில் தனியார் ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்களில் வாடகை வாகனம் மூலம் வருமானம் ஈட்டி வந்த 10 பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பேட்டரி இருசக்கர வாகனம் வழங்கப்பட்டது. அதேபோல் விளையாட்டுத் துறைகளில் தங்கப்பதக்கங்களை வென்ற மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களை இலவசமாக வழங்கினர். நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நெல் நாற்றுகளுடன் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் தலைமையில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நெல் சாகுபடி செய்யும் உரிய நேரத்தில் கால்வாய் சீரமைத்து தராத அதிகாரிகளை கண்டித்தும், கால்வாய் வேலை தாமதமாக நடைபெறும் என முன்கூட்டியே அறிவிப்பு வெளியிடாத அதிகாரிகளை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என கூறி விவசாயிகள் கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தை புறக்கணித்து விவசாய சங்க பிரதிநிதிகள் வெளிநடப்பு செய்தனர். இதனையடுத்து ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நெல் நாற்றுகளுடன் தரையில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரத்தில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் நகர்மன்ற அலுவலக கூட்டரங்கில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் முதல் முறையாக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்ட நிலையில் தீர்மானத்தில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் நகராட்சி ஆணையாளர் தன்னிச்சையாக முடிவெடுப்பதாக கூறியும், நகராட்சியில் பல்வேறு விதமான முறைகேடுகள் தொடர்ந்து நடப்பதாகவும் 20வது வார்டு பாஜக உறுப்பினர் குமார் தர்ணாவில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பாஜக உறுப்பினர் குமார், இவங்க இந்த நகராட்சியில் சில கேள்விகள் சப்ஜெக்ட் சம்பந்தமான விஷயங்கள் கேட்கறதுனால பழிவாங்கு நோக்கோடு ஆக்கிரமிப்பு இல்லாத கடையை ஆக்கிரமிப்பில் இருக்குன்னு சொல்லி அகற்றணும்னு சொல்லி சப்ஜெக்ட் வைக்கிறாங்க. சப்ஜெக்ட் எப்படி வைக்கிறாங்கன்னா, சிராஜின்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு போடுறாரு. புளு டைமண்ட் ஹோட்டல்காரர் அவங்க லாட்ஜுக்கு ஆப்போசிட்டில் வேலி அமைச்சு இவங்க சைக்கிள் ஸ்டாண்ட் அமைக்கவும் அந்த லாட்ஜுக்காரர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்கு ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, சைக்கிள் ஸ்டாண்ட் அகற்றுறதுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஏன் கடையை மென்ஷன் பண்ணி சப்ஜெக்ட்டுக்கு இந்த ஆணையாளர். தேனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பட்டா வழங்க கோரி பொதுமக்கள் மனு அளித்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் கிராம பொதுமக்கள் தங்களது குறைகளை மனுவாக அளித்தனர். அந்த வகையில் சின்னமனூர் நகராட்சியில் முறையாக அடிப்படை வசதி பெற்று முறையாக வரி செலுத்தி வரும் சூழலில் வருவாய்த்துறை தற்போது வரைபட்டா வழங்காமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினார். இதனால் பட்டா வழங்க வேண்டி ஜமாபந்தி நிகழ்ச்சியில் மனு அளித்ததாகவும் தெரிவித்தனர். இந்நிலையில் மனுவை பெற்றுக்கொண்ட தேனி மாவட்ட ஆட்சியர் இந்த சம்பவம் குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு பட்டா வழங்கப்படும் என தெரிவித்தார். கள்ளசாராய மரணத்திற்கு மாணவர் சமுதாயம் ரோட்டில் இறங்கி போராட வேண்டும் என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் பாலகணபதி ராமநாதபுரத்தில் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் பாஜக அலுவலகத்தில் மாநில பொதுச் செயலாளர் பாலகணபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதில் பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பாரதிய ஜனதா கட்சி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்டதற்கு பின்பாக ஒருவருக்கும் அனுமதி கொடுக்காமல் யாரையும் மக்களையும் கூட விடாமல் செய்தது. அதோடு மட்டுமில்லாமல் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி கூட இன்றைக்கு போராடுவதற்கு அனுமதி கேட்டதற்கு கூட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அனுமதி கொடுக்காமல் அதையெல்லாம் நொறுக்கும் விதமாக. செங்கல்பட்டு அருகே அமைந்துள்ள பொன்னியம்மன் ஆலயத்தில் திருத்தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அரப்பேடு கிராமத்தில் உள்ள பொன்னியம்மன் ஆலயத்தில் திருத்தேர் திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி 501 புடவைகளால் மேற்கூரை அமைக்கப்பட்டு கிராம மக்கள் ஒன்றிணைந்து மேளதாளங்கள் முழங்க தேர் புறப்பட்டு கிராமத்தின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
இனி வருவது உலக செய்திகள். ஸ்லோவாக்கியாவின் நோவி சம்கி நகரில் பயணிகள் பேருந்து மீது ரயில் மோதிய விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐரோப்பிய நாடான செக் குடியரசு தலைநகர பிராகாவில் இருந்து ஸ்லோவாக்கியா நாட்டின் வழியாக ஹங்கேரி தலைநகர புடாபெஸ்ட் நகருக்கு ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிராகா நகரில் இருந்து புடாபெஸ்ட் நகருக்கு நேற்று ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது ஸ்லோவாக்கியாவின் நோவி சம்கி நகரில் ரயில் சென்று கொண்டிருந்த போது பயணிகள் பேருந்து தண்டவாளத்தை கடக்க முயன்றுள்ளது. அப்போது அதிவேகமாக வந்த ரயில் பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 பேர் படுகாயம் அடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் 3ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 53,328 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 41 ரூபாய் அதிகரித்து 6,666 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 328 ரூபாய் அதிகரித்து 53,328 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 58,176 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 94 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 94,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 253 புள்ளிகள் அதிகரித்து 79,496 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 84 புள்ளிகள் அதிகரித்து 24,128 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு மம்தா பானர்ஜி கடிதம். நீட் விலக்கு மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். கள்ளசாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி ஆளுநர் RN ரவியிடம் பிரேமலதா விஜயகாந்த் மனு. தமிழ்நாட்டிற்கு தற்போது நல்ல தலைவர்கள் தேவை. தவேக தலைவர் விஜய் பேச்சு. கர்நாடகாவில் கோர விபத்து, 2 குழந்தைகள் உட்பட 13 பேர் உயிரிழப்பு. மாமல்லபுரத்தில் ரவுடி சீர்காழி சத்யாவை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீஸ். ஒரு கை துப்பாக்கி ஆயுதங்களை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.